அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 6/12/2024 இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற வளர்பிறை சஷ்டி, அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சஷ்டி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு விருப்பமான, பிரியமான, ரொம்ப பிடித்தமான 2 பொருளை வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் அவர் படத்துக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் அருளால் வாழ்க்கை உயரும். முருகப்பெருமானுக்கு பிரியமான 2 பொருள். இந்த விஷயம் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இன்று மாலையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்களேன். நல்ல ஒரு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். கடன் பிரச்சனை தீரும். வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பான நிலையும் உங்களுக்கு ஏற்படும். என்ன 2 பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாழ்க்கையில் என்ன குறை, என்ன கஷ்டம் இருந்தாலும் அது தீர வேண்டும்னா முருகப்பெருமானை வழிபட்டால் போதும். மனதார முருகனை நினைத்து அவரது திருநாமங்களை உச்சரித்தாலே ஓடி வந்து அருள் செய்வார். தன்னுடைய பக்தர்களை காக்க மயில் மீது விரைந்து வரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். அவரை சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த வளர்பிறை சஷ்டி இன்று வாழ்க்கையில் வளர்ச்சியை தரக்கூடியதுன்னே சொல்லலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் தான், அதிசக்தி வாய்ந்த நாள் இன்று வளர்பிறை சஷ்டி. கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் இன்னைக்கு. இது முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் சஷ்டி திதி. அதிலும் முருக வழிபாட்டிற்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி திதி அதீத சிறப்பு பெற்றது. மாதத்திற்கு ஒரு முறை வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கும் பலனை தரக்கூடியது இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்லாம் நம்ம முருகனை நினைத்து வழிபட்டாலும் கார்த்திகை விரதம் இருந்த பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமாக உருவானதுதான் இந்த கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை மாதம். இதனால்தான் கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ இந்த 2024 இந்த கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை சஷ்டி என்னைக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி. இன்னைக்கு காலையில் 11:15 மணிக்கே சஷ்டி திதி துவங்கிருச்சு. சஷ்டியில் முருக வழிபாடு செய்பவர்கள் 11:15க்கு பிறகு நீங்கள் உங்களோட வழிபாட்டை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். மாலை நேரத்தில் மாலை 5 மணிக்கு மேலே முருகப்பெருமானை நினைத்து நம் வீடுகள்லேயும் சரி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது ஒரு மிகச்சிறந்த நற்பலன்களை நமக்கு கொடுக்கும். டிசம்பர் 7ஆம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை காலை 9:42 மணி வரைய சஷ்டி திதி இருக்குது. இந்த நேரங்கள்லையுமே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வளர்பிறை சஷ்டினால் இந்த நாளில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு வளமாக வாழ்க்கை அமையும். முருகப்பெருமானின் அருளும் நிச்சயமாக இன்றைய நாளில் கிடைக்கும். அதோட சிறப்பு பெற்ற இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால் மகாலட்சுமி தாயாரை அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதோட பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அருள் கிடைப்பதற்கும் இந்த நாள் மிக சிறப்பான நாள், வெள்ளிக்கிழமை. அதனால 3 தெய்வங்களின் வழிபாடு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சிறப்பு வாய்ந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமி தாயார், சுக்கிர பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். காலையில் 11:20 மணிக்கு உங்கள் வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு சுத்தம் செஞ்சுட்டு சிவப்பு நிற மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சுருங்க முருகனை. செவ்வரளி மலர் கிடைச்ச ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா செம்பருத்தி, ரோஜா, சிவப்பு ரோஜா இந்த மலர்களால் நீங்கள் அலங்காரம் செஞ்சிடலாம். முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் நிறையா இருக்குது. கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், திருப்புகழ், வேல்மாறல், ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு உங்களுக்கு மாற்றம், வாழ்க்கையில் சூப்பர் மாற்றம் தெரியும். வேல்மாறல்லாம் படித்து இப்போ அந்த பதிகத்தை நீங்கள் படிச்சுட்டே இருங்க. முருகப்பெருமானின் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பு. அதோட இந்த பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால முருகனின் அருளால் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, வளர்ச்சி, செழிப்பு இது எல்லாமே ஏற்படும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த வளர்பிறை சஷ்டி முருகப்பெருமானுக்கு மிகவும் அவருக்கு விருப்பமான சந்தனம், பன்னீர் வாங்கி நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்க.
சந்தனத்தை இன்னைக்கு நிச்சயமாக வீட்டில் பழசு இருந்தாலும் சரிதான், புதுசாக கொஞ்சமானாலும் இன்னைக்கு வாங்கி வச்சு அந்த சந்தனமும் பன்னீரையும் நல்லா அப்படியே குழச்சி அவர் நெத்தியில் வச்சு விடுங்க. வச்சுட்டு கைகள் அந்த வேல் அந்த ஃபோட்டோவில் அப்படியே வச்சுட்டே அவங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. அவ்வளவு நறுமணமாக இருக்கும் அந்த சந்தனமும் பன்னீரும். வீடு முழுவதுமே அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும். நறுமணங்கள் முருகப்பெருமானுக்கு மட்டுமின்றி மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் விருப்பமானது தான் இந்த நறுமணம் மிகுந்த வாசனைகள். இந்த நறுமணம் வீசும் இடங்களில் முருகப்பெருமானும் மகாலட்சுமியும் தானே விரும்பி வந்து அமர்ந்துருவாங்க. அதோட சுக்கிர பகவானுக்குரிய இன்றைய நாள் வெள்ளை மொச்சை பயிரை வாங்கி நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால நிச்சயமாக ஒரு சுக்கிர வசியம் ஏற்பட்டு வீட்டில் காசு பணம் அப்படியே நல்ல நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்குது. காசு பணம் என்றென்றைக்குமே நிறைஞ்சு இருக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படும். இதோட முருகப்பெருமானுக்கு மிக விருப்பமான திருநீர், மயிலிறகு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. மயிலிறகு தெய்வத்தன்மை இருப்பதனால வீட்டில் தீய சக்தியை விரட்டும் தன்மை இருக்குது. அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வாங்கி வைக்கும்போது மயிலிறகு, ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வாங்கி வைங்க. வீட்டில் நிச்சயமாக நன்மையும் கிடைக்கும், தெய்வ அருளும் கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.